ஷாரியர் மற்றும் அவரது சகோதரர் ஷாசன். பாரசீக மன்னர் ஷம்சுதீன் முகமது மரணத்திற்கு பிறகு அவருடைய மூத்த மகனான ஷாரியர் பாரசீக மன்னராக அரியணை ஏறினார். ஷாரியர் தனது இளைய சகோதரன் ஷாசனன் மீது அதிகமான அன்பு வைத்திருந்தார். அதனால் அவருக்கு பெரிய ராஜ்யத்தை வழங்கி அங்கு அவரை அனுப்பி வைத்தார். 10 வருடங்களுக்கு பிறகு ஷாரியர் தனது சகோதரனை சந்திப்பதற்காக பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தார். தனது பயண குழுவுடன் ஷாரியர் கோட்டையை விட்டு விடைபெற்று சென்றார். ஆனால் இரவாகிவிட்டதால் பயணத்தை பகலில் தொடரலாம் என்று பயண குழுவினர் ஷாரியருக்கு ஆலோசனை வழங்கினார்கள். இறுதியாக தன் மனைவியை சந்தித்து வர ஷாரியர் கோட்டைக்கு திரும்பினார். ஆனால் அங்கு அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு அடிமையுடன் தன் மனைவி இருப்பதை கண்ட ஷாரியர் கோபம் அடைந்து இருவரையும் கொலை செய்தார். இதனால் விரக்தி அடைந்த ஷாரியர் தன் அமைச்சரின் உதவியுடன் தினமும் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்து மறுநாள் பலி கொடுத்து வந்தார். அமைச்சரின் மகள் ஷராஜாத். மன்னர் ஷராரியர் அமைச்சருக்கு 2 மகள்கள். மூத்தவள் ஷராஜாத், இளையவள் துனியாஜாத். இதில் ஷராஜாத் மிகுந்த அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இருந்தாள். மன்னர் ஷராரியர் செய்யும் பாவத்திற்கு தன் தந்தையும் துணை போவதை அவள் வெறுத்தாள். தன் தந்தையின் மீது மிகவும் கோபம் அடைந்தாள். மேலும் மன்னர் ஷராரியரை தான் மணக்கப் போவதாக கூறினாள். மன்னர் கொடுக்கும் பலிகளை நான் தடுக்கப் போகிறேன் என்று கூறினாள். அப்போது அமைச்சர் தன் மகளிடம் ஒரு கதை சொன்னார். ஒரு கிராமத்தில் ஒரு பணக்கார விவசாயி ஒருவர் இருந்தார். அவருக்கு மிருகங்கள் பேசும் மொழியை கேட்கும் அபூர்வ சக்தியை பெற்றிருந்தார். ஒரு நாள் அவள் தொழுவத்தில் ஒரு கழுதையும் எருதுவும் பேசிக் கொண்டிருந்தது. அப்பொழுது எருது கூறியது, நண்பா, காலையில் நான் வயலுக்கு போய் உழைச்சிட்டு மாலையில் கரடு முரடான பாதையில் தான் நான் வீட்டுக்கு வந்து சேர்வேன். எனக்கு சரியான உணவும் இல்லை, எனக்கு சரியான ஓய்வும் இல்லை. ஆனால் நீ நிம்மதியாக நல்ல உணவை சாப்பிட்டுட்டு நல்லா ஓய்வு எடுத்துற. எனக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்ல. கழுதை எருதுக்கு ஆலோசனை கூறியது, நாளைக்கு இந்த விவசாயி கொடுக்குற எதையுமே நீ சாப்பிடாத, படுத்தே கடை. உனக்கு உடம்பு முடியலன்னு நினைச்சு இந்த விவசாயி உன்னை தொழுவத்திலேயே வச்சு கட்டி போட்டு போயிடுவாரு. அப்புறம் நீ இங்கே நல்ல உணவை சாப்பிட்டு நீ ஓய்வு எடுத்துக்கலாம். மறுநாள் விவசாயி தொழுவத்திற்கு வந்தார். அங்கு எருது பேசியது போலவே எந்த உணவும் உண்ணாமல் உறங்கிக் கொண்டிருந்தது. விவசாயி தன் வேலையாளை அழைத்து, இன்று ஒரு நாள் எருதுக்கு பதிலாக இந்த கழுதையை அழைத்துச் செல். இந்த கழுதை வயலில் இறங்கி வேலை சரியாக செய்யவில்லை என்றால் சாட்டையில் நன்றாக அடி என்று கூறி அனுப்பி வைத்தார். கழுதை வயலில் சரியாக வேலை செய்யாததால் வேலையாட்களிடம் அதிகமான சாட்டை அடி வாங்கியது. மாலையில் கழுதை தொழுவத்திற்கு திரும்பியது. நண்பா, இன்னைக்கு நான் நல்ல உணவு சாப்பிட்டு நல்லா ஓய்வெடுத்தேன். கழுதை நடந்ததை சிந்தித்தது. நீ நிம்மதியாதான் இருந்திருப்பாரோ. உனக்கு உதவி செய்ய போய் நானா சாட்டையில் அடி வாங்கினேன். இனி யாருக்குமே உதவி செய்யக்கூடாதுப்பா. நீ பெரிய வயலுக்கு போகாம சோம்பேறியா இருந்தனா அப்புறம் உன்னை கறிக்கடைக்கு தான் அனுப்பி விட்டுருவாங்க. நாளையிலிருந்து நீ வயலுக்கு கிளம்பி போயிடு. இதை கேட்ட விவசாயி கழுதையை பார்த்து சிரித்தார். இந்த கழுதையைப் போல் மற்றவர்களுக்கு நீ உதவி செய்ய நினைத்து நீ ஆபத்தில் மாட்டிக்கொள்வாய் என்று நான் பயப்படுகிறேன் என்று அமைச்சர் ஷராஜாத்திடம் கூறினார். ஷராஜாத் மன்னரை மணம் முடிக்கப் போவதாக உறுதியாக நின்றாள். தன் தந்தை அவ்வளவு எடுத்து கூறியும் அவள் கேட்பதாக இல்லை. அமைச்சர் தன் மகளின் விருப்பத்தை மன்னர் ஷராரியரிடம் கூறினார். ஷராரியர் ஏற்றுக்கொண்டார். மன்னர் ஷராரியருக்கும் ஷராஜாத்துக்கும் திருமணம் முடிந்தது. அன்று இரவு தன் புத்தி கூர்மையால் ஷராஜாத் போல் திட்டம் தீட்டினாள். இன்று இரவுதான் என் வாழ்நாளில் கடைசி இரவு. நாளை காலை நான் கொல்லப்படுவேன். எனக்கு கடைசியாக ஒரு ஆசை இருக்கிறது. அதை நீங்கள் நிறைவேற்ற முடியுமா என்று ஷராஜாத் மன்னரிடம் கூறினாள். மன்னர் உடனே என்னவென்று சொல் என்று கூறினார். என் தங்கை துனியாஜாத்தை நான் பார்க்கணும் போல் எனக்கு இருக்கிறது. உங்கள் ஆட்களை அனுப்பி துனியாஜாத்தை அழைத்து வர முடியுமா என்று கூறினாள். மன்னர் ஆட்களை அனுப்பி துனியாஜாத்தை அழைத்து வர சொன்னார். துனியாஜாத் கோட்டைக்கு அழைத்து வரப்பட்டாள். ஷராஜாத் தன் தங்கையிடம் ஏற்கனவே ஒரு திட்டம் தீட்டி வைத்திருந்தாள். நான் இன்றிரவு உன்னை அழைத்து வர சொல்லி மன்னரிடம் கேட்பேன். மன்னர் உன்னை கோட்டைக்கு அழைத்து வந்தால் நீ என்னிடம் நாளை நீ கொல்லப்பட போகிறாய். அதனால் இறுதியாக எனக்கு ஒரு கதை சொல் என்று ஆரம்பம் செய் என்று கூறினாள்.
கூறியது போலவே தங்கை துனியாஜாத் தன் அக்காவிடம், நாளை நீ கொல்லப்படப் போகிறாய், அதனால் கடைசியாக எனக்கு ஒரு கதை சொல்லி என்னை தூங்க வை என்று கூறினாள். ஷராஜாத் மன்னரிடம் அனுமதி கோரினாள். மன்னர் அனுமதி கொடுத்தார். 1001 இரவு கதைகளில் முதல் கதையை ஷராஜாத் சொல்ல ஆரம்பித்தாள். தின்துரியில் சிக்கிக் கொண்ட வியாபாரி. முன்பு ஒரு காலத்தில் வியாபாரி ஒருவர் இருந்தார். அவர் வியாபாரத்திற்காக பயணத்தில் இருந்தபோது வெயிலின் தாக்கத்தால் ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஓய்வெடுத்தார். அவள் தன் கையில் கொண்டு வந்த பேரித்த பழத்தை சாப்பிட்டுவிட்டு அதன் விதைகளை தூக்கி எறிந்தார். போது அவள் தன் இறைவனை வழிபடுவதற்காக ஆற்றில் இறங்கி தன் கை கால் முகங்களை கழுவினார். அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் ஆற்றில் பெரும் சத்தத்துடன் ஒரு பூதம் வெளியே வந்தது. ஹே மானிடா, நீ எதையோ ஊன்று விட்டு எரிந்ததில் என் மகனின் கண்ணில் பட்டு அவன் இறந்து விட்டான். அதனால் உன் கழுத்தை வெட்டி நான் உன்னை கொலை செய்ய போகிறேன். நான் உன் மகனை கொலை செய்யவில்லை. நிச்சயமாக நான் உன் மகனை கொலை செய்யவில்லை. எனக்கு 1 வருடம் அவகாசம் கொடு. என் கடமைகளை முடித்துவிட்டு நிச்சயம் நான் இங்கு மறுபடியும் வருவேன். இது என் இறைவன் மேல் ஆணை. சரி, நீ வரவில்லை என்றால் உன்னை மட்டுமல்ல, குடும்பத்தையும் சேர்த்து கொன்று விடுவேன். வியாபாரி வருத்தத்துடன் வீடு திரும்பினார். நடந்ததை தன் குடும்பத்தாரிடம் கூறினார். அத்துடன் கதையை நிறுத்தினாள் ஷராஜாத். 1 வருடம் கழித்து மறுபடியும் அந்த வணிகர் அந்த இடத்திற்கு வந்தாரா? சுவாரஸ்யமாக இருக்கிறது ஷராஜாத், கதையை தொடர்ந்து சொல். அந்த பூதம் அவரை கொல்லாமல் 1 வருடம் அவகாசம் கொடுத்ததை போல் நாளை ஒரு நாள் என்னை கொல்லாமல் அவகாசம் கொடுங்கள். நாளை இரவு நான் கதையை தொடர்ந்து சொல்கிறேன். சரி ஷராஜாத், நாளை நீ கொல்லப்பட மாட்டாய். நாளை இரவு நீ உன் கதையை தொடர்ந்து சொல். மறுநாள் காலை விடிந்தது. அனைவரும் அரசபைக்கு வர ஆரம்பித்தார்கள். ஷராஜத்தின் தந்தை தன் மகளுக்கு என்ன நேரப்போகிறது என்ற பயத்தில் இருந்தார். ஆனால் மன்னர் ஷாரியர் எந்த ஆணையும் பிறப்பிக்காமல் அரசபைக்குள் நுழைந்தார். சபை முடிந்த பிறகும் அவர் எந்த கட்டளையும் பிறப்பிக்காமல் தன் அறைக்கு திரும்பினார். தான் கூறியது போலவே ஷராஜத்தை கொல்லாமல் விட்டுவிட்டார். துனியாஜாத் தன் சகோதரியிடம் வியாபாரியின் கதையை தொடர்ந்து சொல்லும்படி கூறினாள். நானும் ஆர்வமாக இருக்கிறேன் ஷராஜாத், கதையை நீ தொடர்ந்து சொல். ஷராஜாத் கதையை சொல்ல ஆரம்பித்தாள். வியாபாரியின் 1 வருட காலம் வேகமாக ஓடியது. தன்னிடம் நேரம் குறைவாக இருப்பதை உணர்ந்த வியாபாரி தன் வாங்கிய கடன்களை திருப்பிக் கொடுத்தார் மற்றும் ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்தார். தனது அடிமைகளை விடுதலை செய்தார். மலர்ந்த முகத்துடன் தன் சொத்துக்களை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்தார். வியாபாரியின் 1 வருட காலம் வேகமாக ஓடியது. தன் குடும்பத்தை விட்டு கண்ணீருடன் விடைபெற்றார் வியாபாரி. தன் பயணத்தை மேற்கொண்ட வியாபாரி பூதத்திடம் பேசிய அதே மரத்தடியில் அமர்ந்து கொண்டு பூதத்தின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார். வியாபாரியை சந்தித்த வழிபோக்கர்கள். அப்பொழுது ஒரு வழிபோக்கர் தன் கையில் மானை அழைத்து கொண்டு வந்து கொண்டிருந்தார். அவர் வியாபாரியை சந்தித்து பேசினார். சகோதரே, இவ்வளவு தீய சக்திகள் நிறைந்த இந்த பாலைவன மரத்தடியில் உங்களை அழைத்து வந்தது எது என்று நான் அறியலாமா? இந்த அழகான மரங்களை பார்க்க மக்கள் வாழ்ந்த இடங்களாக கற்பனை செய்து கொள்வார்கள். ஆனால் இது நீண்ட நேரம் நிற்கும் ஆபத்தான இடமாகும். நடந்ததை வியாபாரி வருத்தத்துடன் வழிபோக்கரிடம் கூறினார். சரி, நான் உங்களுடன் அமர்ந்து கொள்கிறேன். அந்த பூதம் வரும்போது உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா என்று நான் யோசனை செய்கிறேன். சற்று நேரத்தில் 2ஆம் வழிபோக்கர் 2 வேட்டை நாய்களுடன் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அவரிடமும் நடந்ததை வியாபாரி கூற மூவரும் பூதத்தின் வருகைக்காக காத்திருந்தனர். 3வது வயதான வழிபோக்கர் ஒருவர் வந்தார். அவர் உங்களுடன் அமர்ந்திருக்கும் இந்த வணிகர் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறார் என்று கேட்டார். அவர்கள் வணிகரின் கதையை கூறினார்கள். இப்பொழுது நால்வரும் பூதத்தின் வருகைக்காக காத்திருந்தனர். அப்போது பெரும் சத்தத்துடன் புழுதியை கிளப்பிக் கொண்டு பூதம் வெளியே வந்தது. ஹே மானிடா, உனக்கு கொடுத்த கால அவகாசம் முடிந்து விட்டது. இதோ என் வாளுக்கு நீ இரையாக போகிறாய். பூதத்தை பார்த்தவுடன் 3 வழிபோக்கர்களும் பயத்தில் நடுங்கினார்கள். பிறகு சற்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு முதல் வழிபோக்கர் பூதத்திடம் பேசினார். என்னுடன் இருக்கும் இந்த பெண்மான் என் மனைவி. என்னுடைய கதையை நான் உன்னிடம் சொல்கிறேன். என் கதை இந்த வணிகரின் கதையை விட சுவாரஸ்யமாக இருக்கும். உனக்கு என் கதை பிடித்திருந்தால் இந்த வணிகருக்கு கொடுக்கும் தண்டனையில் 3இல் 1 பங்கை நீ குறைக்க வேண்டும்.
சரி, உன் கதையை நீ சொல், நான் கேட்கிறேன். நானும் என் மனைவியும் ஒரு சிறிய கிராமத்தில் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம். எங்களுக்கு என்று ஒரு குழந்தை இல்லை. அதனால் என் அன்பான அடிமையின் மகனை தத்தெடுத்து என் வாரிசாக ஆக்க முடிவு செய்தேன். இருப்பினும் என் மனைவிக்கு தாய் மற்றும் குழந்தையின் மீது வெறுப்பு இருந்தது. அதை என்னிடம் இருந்து அவள் மறைத்து வைத்திருந்தாள். என் வளர்ப்பு மகனுக்கு 10 வயது இருக்கும் போது நான் ஒரு பயணத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நான் வியாபாரத்திற்காக பாரசீகம் நோக்கி பயணம் செய்ய உள்ளேன். நான் வருவதற்கு மாதங்கள் அல்லது வருடங்கள் கூட ஆகலாம். நான் வரும் வரை நம் வளர்ப்பு மகனையும் அவனுடைய தாயையும் உன் பராமரிப்பில் பத்திரமாக பார்த்துக்கொள். நீங்கள் பத்திரமாக சென்று வாருங்கள். நான் அவர்களை நல்ல முறையில் பார்த்துக் கொள்கிறேன். அந்த அடிமையையும் அந்த அடிமை பெற்ற மகனையும் நான் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டுமா? என் கணவர் என்னிடம் சொல்லிவிட்டு செல்கிறார். அவர் வரும்பொழுது இவர்கள் எந்த நிலைக்கு ஆளாகப் போகிறார்கள் என்று பார்க்கிறேன். கிராமத்திற்கு ஒதுக்குப்புறமாக உள்ள சூனியக்காரியிடம் நான் மந்திரம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். விரைவில் அதை முழுமையாக கற்றுக்கொள்வேன். அதன் பிறகு என் வளர்ப்பு மகன் மீதும் அவன் தாய் மீதும் அதை நான் பயன்படுத்துவேன். என் அன்பான அடிமை பெண்ணே, நாளை உன்னையும் உன் மகனையும் ஒரு அழகிய இடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். இன்று முதல் நம் மூவரும் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழப்போகிறோம். அனியாரா பகௌகே குசீலா தபதில் கோன். நான் நினைத்ததை சாதித்து விட்டேன். தாயை பசுமாடாகவும் பிள்ளையை கன்று குட்டியாகவும் ஆக்கிவிட்டேன். சில வருடங்களில் நான் வியாபாரத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பினேன். என் மனைவியிடம் கேட்டேன், நம் வளர்ப்பு மகனும் அவனுடைய தாயும் எங்கே என்று. நம் அடிமை பெண் நோய் வசப்பட்டு இறந்து விட்டாள். நம் வளர்ப்பு மகனை 2 மாதங்களாக காணவில்லை. என் அடிமை இறந்து விட்டதை நினைத்து நான் வருத்தப்பட்டேன். ஆனால் காணாமல் போன என் மகனை கண்டுபிடிப்பதற்காக என் ஆட்களை அனுப்பி தேடினேன். ஆனால் 8 மாதங்கள் ஓடியது. இன்னும் அவனை பற்றி எந்த செய்தியும் கிடைக்கவில்லை. பின்னர் பைராம் பண்டிகை வந்தது. அனைவரும் கொழுத்த பசுவை அறுத்து பலியிட்டு வந்தனர். நான் என் வேலை ஆட்களை அனுப்பி நம் தொழுவத்தில் இருந்து கொழுத்த ஒரு பசுவை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டேன். அதன் பேரில் ஒரு கொழுத்த பசுவை என் வேலையாட்கள் அழைத்து வந்தார்கள். அவன் கொண்டு வந்த பசு என் துரதிர்ஷ்டவசமான அடிமை. நான் அதை கட்டினேன். அது அமைதியாக இருந்தது. நான் அதை கொல்லப் போகிறேன். அது மிகவும் பரிதாபமாக தாழ்த்தத் தொடங்கியது. அதன் கண்களில் கண்ணீரால் வழிவதை கண்டேன். அது எனக்கு மிகவும் அசாதாரணமாக தோன்றியது. மேலும் பரிதாபத்தின் ஒரு அசைவை உணர்ந்தேன். நான் பணியாளரிடம் இந்த பசுவை அழைத்துச் சென்று இன்னொன்றை கொண்டு வரச் சொன்னேன். அங்கிருந்த என் மனைவி என் இரக்கத்தை கேலி செய்தாள். அது அவளுடைய தீய நோக்கத்திற்கு எந்த பயனும் இல்லை. நீ என்ன செய்கிறாய் என்று அவள் அழுதாள். இந்த பசுவை கொல்லுங்கள், நம் பலியிட வேண்டியது இதுதான். அவளை மகிழ்விக்க நான் மீண்டும் முயற்சித்தேன். ஆனால் மீண்டும் பசுவின் அழுதையும் கண்ணீரும் என்னை நிராயுதபாணியாக்கியது. என்னால் இந்த பசுவை பலியிட முடியாது, நீங்களே பலியிட்டுக் கொள்ளுங்கள் என்று என் பணியாளரிடம் கத்தியை கொடுத்து விட்டேன். என் பணியால் அந்த பசுவை அறுத்து அதன் தோலை உரித்த போது வெறும் எலும்பு மட்டுமே மிஞ்சி இருந்தது. ஆனால் அது பார்ப்பதற்கு மிகவும் கொழுப்பாக தோன்றியது. நான் கோபம் அடைந்தேன். என் பணியாட்களை அழைத்து நம் தொழுவத்தில் இருந்து கொழுத்த கன்று ஒன்று இருந்தால் அதை எடுத்து வாருங்கள் இந்த பசுவுக்கு பதிலாக என்று கூறினேன். சிறிது நேரத்தில் அவர் மிகவும் கொழுத்த கன்று ஒன்றை கொண்டு வந்தார். அது எனக்கு தெரியாது என்றாலும் என் மகன். அது தன் கயிற்றை உடைத்து என்னிடம் வர கடுமையாக முயன்றது. அது தரையில் தலையை வைத்து என் காலடியில் விழுந்தது. என் பரிதாபத்தை தூண்ட விரும்பியது போலவும் அதன் உயிரை பறிக்க வேண்டாம் என்று என்னிடம் கெஞ்சியது போலவும் தோன்றியது. பசுவின் கண்ணீரை பார்த்து நான் அடைந்த ஆச்சரியத்தையும் நெகிழ்ச்சியையும் விட இந்த செயலால் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். என் பணியாட்களிடம் இந்த கன்றுக்குட்டியை திரும்ப எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பராமரித்து அதன் இடத்தில் உடனடியாக இன்னொரு கன்றுக்குட்டியை கொண்டு வாருங்கள் என்றேன். பிறகு அந்த கன்றுக்குட்டியை நான் பலியிட்டேன்.
மறுநாள் காலை என் பணியால் என்னிடம் தனிமையில் பேச வேண்டும் என்று கூறினார். என்னவென்று என்னிடம் சொல். எனக்கு மந்திரம் தெரிந்த ஒரு மகள் இருக்கிறாள். நேற்று நீங்கள் பலியிட மறுத்த கன்றுக்குட்டியை நான் திருப்பி அழைத்துச் செல்லும் போது அவள் சிரித்ததை கவனித்தேன். பின்னர் உடனடியாக அழ ஆரம்பித்தாள். அவள் ஏன் அப்படி செய்தாள் என்று நான் அவளிடம் கேட்டேன். அப்பா, இந்த கன்று எங்கள் எஜமானரின் மகன். அவன் இன்னும் உயிருடன் இருப்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறேன். நேற்று ஒரு பசுவாக பலியிடப்பட்ட அவரது தாயை நினைத்து நான் அழுகிறேன் என்று கூறினாள். இந்த மாற்றங்கள் எங்கள் எஜமானரின் மனைவியால் செய்யப்பட்டவை. அவர் தாயையும் மகனையும் வெறுத்தார். அதனால் அவர் மந்திரம் கற்றுக்கொண்டு தாயை பசுவாகவும் பிள்ளையை கன்றுவாகவும் மாற்றிவிட்டான். பணியாளரின் மகனிடம் என் மகனை மறுபடியும் மீட்டெடுக்க முடியுமா என்று கேட்டேன். அவள் 2 கோரிக்கையை என் முன் வைத்தாள். முதலாவது, உங்கள் மகனை எனக்கு கணவனாக ஆக்கி தர வேண்டும். 2வது, தீய எண்ணம் கொண்ட உங்கள் மனைவியும் தன் செய்த குற்றத்திற்கு பரிகாரமாக தண்டனையை அனுபவிக்க வேண்டும். நான் சம்மதம் தெரிவித்தேன். அதன் பிறகு என் மகனை மீட்டெடுத்து அவள் திருமணம் செய்து கொண்டாள். என் மனைவியை இப்படி மானாக மாற்றிவிட்டால் இவளுக்கு இது சரியான தண்டனை அல்லவா? நீங்களே கூறுங்கள். தீய எண்ணம் கொண்ட உன் மனைவிக்கு இது சரியான தண்டனை தான். உன் கதை எனக்கு பிரித்திருக்கிறது. இந்த வணிகரின் தண்டனையில் 1/3 பகுதியை நான் வைத்துக் கொள்கிறேன். தன் கதையை பூதப்பிடம் சொல்ல ஆரம்பித்தார். என்னுடன் இருக்கும் இந்த 2 நாய்கள் என் சகோதரர்கள். என் கதை இந்த பெரியவர் கூறிய கதையை விட சுவாரஸ்யமாக இருக்கும். என் கதை உனக்கு பிடித்திருந்தால் இந்த வியாபாரிக்கு கொடுக்கும் தண்டனையில் 1/3 பங்கை நீ குறைக்க வேண்டும். சரி, உன் கதையை நீ சொல், நான் கேட்கிறேன். நாங்கள் 3 சகோதரர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தோம். எங்கள் தந்தை இறக்கும் பெருவாயில் எங்கள் 3வருக்கும் 1000 பொற்காசுகள் தனித்தனியே கொடுத்தார். அந்த பொற்காசுகளை பயன்படுத்தி 3வரும் ஒரே தொழிலை ஆரம்பித்து கடைகளை வைத்தோம். சிறிது காலத்திலேயே மக்களிடையே நாங்கள் நம்பிக்கை கூறிய வணிகர்களானோம். சில காலங்கள் ஓடியது. என் மூத்த சகோதரர் என்னை வந்து சந்தித்தார். நான் வணிகத்திற்காக வெளிநாடு செல்ல உள்ளேன். அங்கு சென்று இந்த பொற்காசுகளை பல மடங்காக ஆக்கிவிட்டுத்தான் நான் வீடு திரும்புவேன். 1 வருட காலம் ஓடியது. நான் வழக்கம் போல் கடை வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கு ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்திருந்தார். அவரை பார்த்து உன் மீது அமைதி உண்டாகட்டும் என்று கூறினேன். அதற்கு அவர் பதிலளித்தார். அந்த குரலை கேட்டவுடன் நான் அவரை கட்டி தழுவிக் கொண்டேன். காரணம், அவர் என் மூத்த சகோதரர். என் சகோதரரே, உனக்கு என்ன நேர்ந்தது? அதை பற்றி என்னிடம் கேட்காதீர்கள். நான் மிகவும் மன வருத்தத்தில் இருக்கிறேன். நம் தந்தை கொடுத்த பொற்காசுகளை நான் இரட்டிப்பாக்கி விட்டேன். அதில் நான் உனக்கு 1000 பொற்காசுகள் தருகிறேன். நீ மறுபடியும் உன் வியாபாரத்தை தொடங்கு. நான் உன்னுடன் இருக்கிறேன். பிறகு நாங்கள் முன்பு போலவே ஒற்றுமையாக வாழ்ந்தோம். என் மூத்த சகோதரர் வந்த சில நாட்களிலே என் இளைய சகோதரர் என்னிடம் பேச வேண்டும் என்று கூறினார். நான் என் கடையை விட்டுவிட்டேன். என்னிடம் உள்ள அனைத்து பொற்காசுகளையும் எடுத்துக்கொண்டு நான் வெளிநாடுகளில் சென்று வியாபாரம் செய்ய போகிறேன். என் சகோதரர் செய்த தவறை நான் செய்ய மாட்டேன். நான் சரியான முறையில் வியாபாரம் செய்து இதை பல மடங்காக அதிகரித்த பின்பே நான் வீடு திரும்புவேன். நானும் என் சகோதரரும் எடுத்து சொல்லியும் அவர் கேட்பதாக இல்லை. அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். 1 வருடம் கழித்து என் மூத்த சகோதரனைப் போலவே இவரும் வந்தார். நான் அவரை கவனித்துக் கொண்டேன். என்னிடம் மீதமுள்ள 1000 பொற்காசுகளை அவருக்கு கொடுத்து மறுபடியும் அவரை வியாபாரத்தை தொடங்கச் சொன்னேன். ஒரு நாள் என் சகோதரர் இருவரும் என்னை வந்து சந்தித்தனர். எங்கள் சகோதரரே, நம் 3வரும் ஒன்று சேர்ந்து வெளிநாடுகளில் சென்று வியாபாரம் செய்வோம். உங்களுடைய வியாபார திறமையும் எங்களுடைய அனுபவமும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயம் நம் நல்ல லாபத்தை ஈட்டலாம். உங்களுடைய சம்மதத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எனக்கு இதில் உடன்பாடில்லை, என்னை விட்டுவிடுங்கள் என்று நான் கூறிவிட்டேன். ஆனால் அவர்கள் என்னை விடுவதாக இல்லை. 5 வருடங்கள் ஓடியது. இறுதியாக நான் அவர்களுக்கு சம்மதம் தெரிவித்தேன். என் சகோதரர்கள் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். நான் மொத்தம் 6000 பொற்காசுகள் வைத்திருந்தேன். அதில் 3000 பொற்காசுகளை என் சகோதரர்களோடு பகிர்ந்து கொண்டு மீதி 3000 பொற்காசுகளை என் வீட்டின் ஒரு ஓரத்தில் புதைத்து வைத்து வந்தேன்.
சாதகமான காற்று வீசப்பட்ட பிறகு நாங்கள் எங்கள் பயணத்தை ஆரம்பம் செய்தோம். 2 மாதங்கள் நீண்ட பயணத்திற்கு பிறகு நாங்கள் சென்று அடைய வேண்டிய துறைமுகத்தை அடைந்தோம். நான் எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்டமான வணிக தளம். நாங்கள் கொண்டு சென்ற பொருட்களை சில மணி நேரத்தில் விற்று தீர்த்தோம். அதிகமான லாபத்தையும் ஈட்டினோம். அப்பொழுது அங்கு ஒரு ஏழை பெண்ணை கண்டேன். அவள் என்னிடம் வந்து பேசினாள். நான் மிகவும் ஏழ்மையில் வாடுகிறேன், நானும் உங்களுடன் பயணம் செய்ய விரும்புகிறேன் என்று கூறினாள். நான் சம்மதம் தெரிவித்தேன். அவளின் ஏழ்மையை கண்டு அவள் மேல் இரக்கம் கொண்டேன். பிறகு அவள் சம்மதத்துடன் அவளை நான் மனம் முடித்துக் கொண்டேன். வேறு இடத்திற்கு வியாபாரம் செய்வதற்காக நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டோம். அப்பொழுது என் 2 சகோதரர்கள் ஒரு திட்டம் தீட்டினார்கள். நம்மிடம் இப்பொழுது 24,000 பொற்காசுகள் இருக்கிறது. அதை 3ஆக பிரித்தால் 8,000 மட்டுமே கிடைக்கும். ஆனால் அதை 2ஆக பிரித்தால் நீ என்ன திட்டம் வைத்திருக்கிறாய்? நம் சகோதரனையும் அவனுடைய மனைவியையும் கடலில் தூக்கி எறிந்து விடலாம். எப்படி என் யோசனை? அருமையான யோசனை. என் சகோதரர்கள் திட்டம் தீட்டியது போலவே ஒரு நாள் இரவு என்னையும் என் மனைவியையும் தூக்கி கடலில் எறிந்தனர். அப்பொழுது என் மனைவி ஒரு தேவதையாக மாறினாள். என்னை கடலில் இருந்து அவள் காப்பாற்றினாள். இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நீ எப்படி தேவதையாக மாறினாய்? என் சகோதரர்கள் ஏன் என்னை கடலில் தூக்கி எறிந்தார்கள்? நான் ஒரு பெண் தேவதை. உன் நற்குணத்தை கண்டு உன் சகோதரர்களின் நயவஞ்சகத்திலிருந்து உன்னை காப்பாற்றவே நான் ஒரு ஏழை பெண் போல் உன்னிடம் வந்தேன். இப்பொழுது என் கடமை முடிந்துவிட்டது. உன் சகோதரர்கள் உன்னிடம் உள்ள பொற்காசுகளின் மீது உள்ள ஆசையால் அவர்கள் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள். அவர்களை நான் கொல்லாமல் விடமாட்டேன். நான் வேண்டாம், அவர்களை விட்டுவிடு என்று அந்த தேவதையிடம் கெஞ்சினேன். அவள் என்னை நாங்கள் இருந்த தீவில் இருந்து என் வீட்டின் கூரைக்கு அழைத்துச் சென்றாள். ஒரு கணம் கழித்து அவள் மறைந்து விட்டாள். நான் கீழே சென்று கதவுகளை திறந்து நான் புதைத்திருந்த 3000 பொற்காசுகளை தோண்டி எடுத்தேன். நான் என் வீட்டு பின்புறத்திற்கு சென்றேன். சோகமான முகங்களுடன் என்னை சந்திக்க வந்த 2 கருப்பு நாய்களை கண்டேன். நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் மீண்டும் தோன்றிய தேவதை என்னிடம், இந்த நாய்களை கண்டு ஆச்சரியப்படாதே, அவை உன் 2 சகோதரர்கள். 10 வருடங்கள் இந்த வடிவத்தில் இருக்க நான் அவற்றை கண்டித்தேன் என்று சொன்னால், இன்னும் 1 வருடத்தில் இவர்களுடைய சாபம் முடிவடைய போகிறது. இவர்களை பிரிய மனம் இல்லாமல் எங்கு சென்றாலும் அழைத்துச் செல்கிறேன். என்னுடைய கதை உனக்கு பிரித்திருக்கிறதா? நயவஞ்சகம் செய்த உன் சகோதரர்களுக்கு இது சரியான தண்டனை. உன் கதை எனக்கு பிரித்திருக்கிறது. இந்த வணிகருக்கு கொடுக்கும் தண்டனையில் 2/3 பங்கை இப்போது நான் குறைத்துக் கொள்கிறேன். பிறகு 3வது வழிப்போக்கரும் சுவாரஸ்யமான கதை சொன்னார். 3 கதையும் பூதத்திற்கு பிரித்ததால் வணிகரை மன்னித்து விட்டுவிட்டது. மிகவும் அழகான கதை ஷராஜாத். இப்போது சொன்ன கதை எவ்வளவு அழகாக இருந்தாலும் அதை மீனவர் கதையுடன் ஒப்பிட முடியாது. நாளை நான் உயிரோடு இருந்தால் அந்த மீனவர் கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். மீனவர் வலையில் சிக்கிய ஷராஜாத் மீனவர் கதையை சொல்ல ஆரம்பித்தாள். ஒரு காலத்தில் ஒரு மீனவர் மிகவும் வயதானவராகவும் மிகவும் ஏழையாகவும் இருந்தார். அவரால் தனது மனைவியையும் குழந்தைகளையும் பராமரிக்க முடியவில்லை. அவர் ஒவ்வொரு நாளும் மிக அதிகாலையில் மீன்பிடிக்கச் செல்வார். மேலும் ஒவ்வொரு நாளும் 4 முறைக்கு மேல் தனது வலைகளை வீசக்கூடாது என்று ஒரு விதியை வகுத்தார். வழக்கம் போல் அதிகாலையில் மீன்பிடிக்க மீனவர் கடலுக்கு சென்றார். இறைவா, இன்று எனக்கு அதிகமான மீன்களை கொடு என்று கூறிய மீனவர் வலையை கடலில் தூக்கி வீசினார். வலையில் கனமான பொருள் மாட்டியது. மிகவும் சிரமத்துடன் அதை கரைக்கு இழுத்து வந்தார். வலையை திறந்து பார்த்த மீனவருக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. அதில் செத்த கழுதையின் எலும்புகள் இருந்தன. மனம் தளராத மீனவர் 2ஆம் முறையும், இறைவா, என்னை கைவிட்டு விடாதே என்று கூறி வலையை தூக்கி எறிந்தார். வலையில் கனமான பொருள் மாட்டியது. மிகவும் சிரமத்துடன் அதை கரைக்கு இழுத்து வந்தார். இம்முறை தேவையில்லாத குப்பைகள் மட்டுமே வலையில் சிக்கியது. மீனவர் கண்ணீர் விட்டு அழுது விட்டார். இறைவா, என்னை சோதிக்காதே, இம்முறை எனக்கு உதவி செய் என்று 3ஆம் முறை வலையை தூக்கி வீசினார். இம்முறை கனமான பொருள் சிக்கவே மிகவும் மகிழ்ச்சியுடன் அதை சிரமப்பட்டு கரைக்கு இழுத்தார். ஆனால் இம்முறையும் ஏமாற்றத்தையே கண்டார். வெறும் கற்கள் மட்டுமே அவர் வலையில் சிக்கியது. மிகவும் மன வருத்தத்துடன் ஒரு பாறையின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு, இறைவா, என் மனைவி பிள்ளைகள் பசியில் வாடுகிறார்கள். கடைசி 1 தவணை மட்டுமே மிஞ்சி இருக்கிறது.
இதில் நீ எனக்கு உதவி செய்யாவிட்டால் நான் வெறும் கையுடனே வீட்டுக்குச் செல்வேன். எனக்கு நீ உதவி செய் என்று கூறி வலையை சரி செய்துவிட்டு 4ஆம் முறைய வலையை கடலில் வீசினார். இம்முறை அவர் வலையில் ஏதோ மின்னியது. அதை கண்ட மீனவர் மிகவும் மகிழ்ச்சியுடன் அதை கரைக்கு இழுத்தார். தங்கத்திலான அற்புத விளக்கே, இறைவா, இதை கொடுத்த உனக்கே எல்லா புகழும். இதை நான் விற்று என் ஏழ்மையை நான் போக்கிக் கொள்வேன். இதனுள் வைரம் வைடூரியம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குமோ என்று சிந்தித்த மீனவர் மூடியை திறந்தார். திறந்தவுடன் வெள்ளை புகை மண்டலம் மீனவரை சூழ்ந்தது. என்ன நடக்கிறது என்று அவர் சிந்திப்பதற்குள் அந்த புகையிலிருந்து ஒரு பூதம் வெளியே வந்தது. பல நூற்றாண்டுகள் இந்த விளக்கில் அறைப்பட்டிருந்த என்னை மீட்ட மானிடன் நீதானா? ஹே பூதமே, நான் தான் உன்னை விடுவித்தேன். எனக்கு என்ன வெகுமதி தரப்போகிறாய்? நிச்சயம் உனக்கு வெகுமதி உண்டு. உன் உயிரை நீ விருப்பப்பட்ட முறையிலே உன்னிடத்திலிருந்து நான் கைப்பற்றுவேன். நான் உன்னை காப்பாற்றியவன். நான் உனக்கு உதவி செய்தேன். ஆனால் நீ உதவிக்கு கைமாறாத என்னை கொல்வேன் என்று கூறுகிறாய். யாரிடமோ உள்ள கோபத்தை ஏன் நீ என்னிடம் காட்டுகிறாய்? யார் உன்னை இதனுள் அழைத்தது? நான் தேய்களின் ராஜாவுக்கு எதிராக கலகம் செய்தேன். என்னை தண்டிக்க அவர் இந்த அற்புத விளக்கில் அடைத்து ஈய மூடியில் தனது முத்திரையை வைத்தார். இது நான் வெளியே வருவதை தடுக்க போதுமான மந்திரம். பின்னர் அவர் ஒரு குவளையை கடலில் வீச செய்தார். என் சிறையிருப்பில் முதல் காலகட்டத்தில் 100 ஆண்டுகள் கடப்பதற்கு முன் யாராவது என்னை விடுவித்தால் அவர் இறந்த பிறகும் அவரை பணக்காரராக்குவேன் என்று நான் சபதம் செய்தேன். ஆனால் அந்த நூற்றாண்டு கடந்து விட்டது. யாரும் என்னை விடுவிக்கவில்லை. 2ஆம் நூற்றாண்டில் உலகில் உள்ள அனைத்து பொக்கிஷங்களையும் என் மீட்போருக்கு கொடுப்பேன் என்று நான் சபதம் செய்தேன். ஆனால் அவர் ஒருபோதும் வரவில்லை. 3வது நூற்றாண்டில் நான் அவரை ஒரு ராஜாவாக ஆக்குவேன். எப்போதும் அவருக்கு அருகில் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் அவருக்கு 3 விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்தேன். ஆனால் அந்த நூற்றாண்டும் கடந்து விட்டது. நானும் அதே நிலையில் இருந்தேன். கடைசியில் இவ்வளவு காலம் சிறைப்பிடிக்கப்பட்டதில் எனக்கு கோபம் வந்தது. யாராவது என்னை விடுவித்தால் நான் அவரை ஒரே நேரத்தில் கொன்று விடுவேன். அவர் எந்த முறையில் இறக்க வேண்டும் என்பதை தேர்வு செய்ய அவருக்கு அனுமதி அளிப்பேன் என்று நான் சபதம் செய்தேன். சரி, இன்று நீ என்னை விடுவித்ததால் நீங்கள் எப்படி இறக்கப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். நீ பல தோற்றத்தில் மாறி மாறி என்னை அச்சுறுத்திக் கொண்டே இருந்தாய். ஆனால் எந்த தோற்றத்திலும் நீ சிறியதாக ஆகவில்லையே. பிறகு எப்படி இந்த சிறிய விளக்குனுள் நீ நுழைந்தாய்? நீ சொல்வது எதுவும் நம்பும்படியாக இல்லை. என் தோற்றத்தை சிறியதாக ஆக்கிக் கொண்டு இந்த விளக்குனுள் நான் சென்று காட்டுகிறேன். அப்பொழுது நீ என்னை நம்புவாய். பூதம் விளக்கினுள் சென்றதும் மீனவர் விளக்கின் மூடியை மூடிவிட்டார். உள்ளிருந்து பூதம் என்னை விட்டுவிடு, நீ என்ன கேட்டாலும் செய்கிறேன் என்று கூறியது. அப்பொழுது மீனவர் கூறினார், உன்னை வெளியே விட்டுவிட்டால் கிரேக்க மன்னனின் அமைச்சர் மருத்துவர் டூபனுக்கு செய்தது போல் நீ எனக்கு செய்வாய். அது என்ன கிரேக்க மன்னனின் கதை? நீ எனக்கு சொல்ல முடியுமா என்று பூதம் மீனவரிடம் கேட்டது. மீனவர் விலக்குள் அடைப்பட்டதும் பூதத்திடம் கதையை சொல்ல ஆரம்பித்தார். கிரேக்க மன்னர் ரெஹான் தனது நற்குணத்தாலும் தனது நல்லாட்சியாலும் மக்களிடையே சிறந்த மன்னராக விளங்கினார். அவருடைய வீரத்தையும் அவருடைய படை பலத்தையும் கன்ற சுற்றியிருந்த பேரரசுகள் அவரிடம் போரிடவே பயந்தார்கள். ஒரு நாள் தன் உடல்நிலை சரியில்லாமல் மயக்கத்தில் விழுந்தார் மன்னர் ரெஹான். மயக்கத்தில் எழுந்த மன்னர் ரெஹான் தான் கடுமையான தொழுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்தார். அமைச்சரே, பல மாதங்களாக இந்த மருத்துவர் கொடுக்கும் மருந்தை நான் உட்கொள்கிறேன். ஆனால் இன்று வரை எனக்குள் எந்த மாற்றமும் இல்லை. நான் முன்பை விட இப்பொழுது மிகவும் பலவீனமாகவே உணர்கிறேன். ஆகையால் மக்களிடையே ஒரு அறிவிப்பு செய்யுங்கள். மக்களுக்கு மன்னர் ரெஹானின் அறிவிப்பு: எவர் மன்னரை முழுமையாக குணப்படுத்துவாரோ அவருக்கு தக்க சன்மானமும் அவர் கேட்கும் பரிசும் அவருக்கு உண்டு. மேலும் அவர் அரசபையின் மருத்துவராக நியமிக்கப்படுவார். இச்செய்தி காட்டுத்தீ போல் கிராமங்கள் நகரங்கள் எங்கும் பரவியது. மன்னரின் நற்குணத்தையும் நல்லாட்சியையும் கேள்விப்பட்ட மருத்துவர் டூபான்
தனது கிராமத்தில் இருந்து புறப்பட்டார். அவர் மூலிகை மற்றும் மருத்துவத்தில் மிகவும் அனுபவம் உடையவராகவும் பல மொழிகளை கற்றறிந்தவராகவும் இருந்தார். ஆனால் மன்னர் ரிஹானின் அமைச்சருக்கு தூபான் மீது சந்தேகம் ஏற்பட்டது. ஆகையால் அவர் கடுமையான சோதனைக்கு பிறகே மன்னரை சந்திக்க வேண்டும் என அவர் உத்தரவிட்டார். மன்னரே, நான் மருத்துவர் டூபான். நான் மக்னிக் கிராமத்திலிருந்து வருகிறேன். உங்களுக்கு ஏற்பட்ட நோயை பற்றி இதற்கு முன் மருத்துவம் பார்த்த மருத்துவரிடம் கேட்டறிந்தேன். நீங்கள் எந்த மருந்தும் உட்கொள்ள தேவையில்லை, எதையும் உங்கள் உடலில் பூச தேவையில்லை. இயற்கை முறையில் நான் உங்களுக்கு வைத்தியம் செய்ய விரும்புகிறேன். ஆகையால் நான் சொல்வதை நீங்கள் சரியாக கடைபிடித்து அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட வேண்டும். மன்னர் சம்மதம் தெரிவிக்க மருத்துவர் தூபான் இயற்கை முறையில் மூலிகைகளை ஒன்று சேர்த்து அதை பொடிகளாக்கி ஒரு மூங்கிலில் கொட்டினார். அதில் சிறு சிறு துளையில் போட்டிவிட்டு சிறு பந்தையும் உருவாக்கினார். பிறகு அவர் மன்னரை போய் சந்தித்தார். மன்னரே, நான் ஒரு மூங்கிலையும் பந்தையும் தயார் செய்து கொண்டு வந்துள்ளேன். அதை வைத்து தாங்களும் தங்கள் பணியாளரும் அருகில் உள்ள அடர்ந்த காட்டில் விளையாட வேண்டும். இதுவே என் வேண்டுகோள். மன்னர் மருத்துவர் டூபானிடம் சம்மதம் தெரிவித்தார். ஆனால் இதை கேள்விப்பட்ட அமைச்சர் மிகவும் கோபத்துடன் மன்னரை வந்து சந்தித்தார். இவன் மருத்துவனா அல்லது மதியற்றவனா? ஒரு நாட்டை ஆளும் மன்னனிடம் கையை மூங்கிலையும் பந்தையும் கொடுத்து பணியாட்களுடன் சேர்ந்து விளையாட சொல்கிறான், அதுவும் நடு காட்டில். தாங்கள் நம் மருத்துவர் கொடுத்த மருந்தையே உட்கொள்ளுங்கள், விரைவில் நீங்கள் குணமடைவீர்கள். இவனை கண்டால் எனக்கு சந்தேகமாகவே இருக்கிறது. அமைச்சரே, சற்று நிதானமாக இருங்கள். டூபான் சொல்லும் இந்த முறையை சில நாட்கள் பின்பற்றிதான் பார்ப்போமே. மருத்துவர் டூபான் கூறியது போலவே மன்னர் தன் பணியாட்களுடன் மூங்கிலையும் பந்தையும் வைத்து காட்டில் விளையாடினார். மூங்கிலில் உள்ள மூலிகை பொடி காட்டில் உள்ள இயற்கை காற்றுடன் கலந்தது. தன் பணியாட்களுடன் மிகவும் உற்சாகமாக விளையாடி கொண்டிருந்த மன்னரின் வேர்வையில் அந்த காற்று கலந்தது. மேலும் அந்த இயற்கை காற்றை மன்னர் சுவாசித்தார். இதையே மன்னர் சில நாள் தொடர்ந்தார். இந்த அற்புதமான சிகிச்சை மன்னருக்கு பயனளித்தது. அவர் இந்த தொழுநோயிலிருந்து முழுமையாக குணம் பெற்றார். மன்னர் குணமடைந்ததை அறிந்த மற்ற நாட்டு சிப் அரசர்களும் பேரரசர்களும் மன்னரை நேரில் சந்தித்து தனது மகிழ்ச்சியை தெரிவித்தனர். மன்னர் கூறியது போலவே மருத்துவர் டூபானை நேரில் அழைத்து 2000 பொற்காசுகளை கொடுத்தார். மேலும் அரசபையின் மருத்துவராக மருத்துவர் டூபானை நியமித்தார். அப்போது அரசரை அமைச்சர் தனிமையில் சந்தித்தார். நமது ஒற்றன் நம்மிடையே ஒரு செய்தியை கொண்டு வந்துள்ளான். அவன் கூறியதாவது, மருத்துவர் டூபான் உங்களை கொலை செய்வதற்காகவே இங்கு வந்துள்ளார் என்று கூறுகிறான். நீங்கள் ஆணை பிறப்பித்தால் மருத்துவர் டூபானுக்கு நம் மரண தண்டனை விதிக்கலாம். அமைச்சரே, சற்று பேசுவதை நிறுத்துங்கள். அவன் என்னை குணப்படுத்திய மருத்துவன். அவன் என்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நாங்கள் தனிமையில் சந்தித்திருக்கிறோம். அவன் மூலிகை என்று எனக்கு விஷம் கொடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி நடந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு நல்ல மனிதர். நீ சொல்வதை கேட்டு நான் அவருக்கு மரண தண்டனை விதித்தால் தன் மனைவியின் பேச்சை கேட்டு தான் வளர்த்த கிளியை தானே கொன்ற அந்த நல்ல மனிதரை போல் நானும் ஆகிவிடுவேன். யார் அந்த நல்ல மனிதர்? அவர் வளர்த்த கிளிக்கு என்ன நேர்ந்தது? அமைச்சரிடம் கதையை சொல்ல ஆரம்பித்தார். யமன் தலைநகர் சனாவில் உள்ள செல்வந்தர்களில் ஒருவர்தான் ஷம்ஷுதீன். அவருடைய நன்னடத்தையும் அவருடைய இரக்க குணமும் மக்களிடையே அவர் நல்ல மனிதராக திகழ்ந்தார். அவர் ஒரு அழகிய பெண்ணை நேசித்து மனம் முடித்து கொண்டார். தன் மனைவியின் மீது அதிகமான அன்பு வைத்திருந்ததால் அவளை அவர் எக்கணமும் பிரியாமல் அவளுடனே நேரத்தை செலவழித்தார். ஒரு நாள் ரோமில் உள்ள கடை வீதியில் அவர் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு அழகிய கிளியை கண்டார். என் கிளி அழகா பேசவும் செய்யும். அது சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லும். பேசுற கிளியை பார்த்திருக்கேன், ஆனா சுத்தி நடக்கிறது கூட சொல்லுமா? அவ்வளவு ஞாபக சக்தி இருக்கா? டிங்கு, உன்னை சுத்தி என்ன நடந்துச்சு சொல்லு. என்னையா பேர் வச்சிருக்க டிங்குன்னு? ஃபர்ஸ்ட் பேரை மாத்தி தொலையா. வலதுல உள்ளவன் ஒரு எலிய வச்சுட்டு வித்தும் தொலைய மாட்டா, அந்த பூனைக்கு தின்னவும் கொடுக்க மாட்டா. அந்த சனிய பிடிச்ச பூனை என்னையே முறைச்சு பார்த்துட்டு இருக்குது. சரி, நீ இடது பக்கம் பார்த்தா ஒருத்தி பாம்பு வச்சு வித்த காட்டிட்டு இருந்தா. என்னதான் பண்றான்னு போய் வேடிக்கை பார்த்தா அவ என்னையே பாம்புக்கு இரையாக்கிவா போல. ஒரு ஓட்டம் நேரா கூண்டுலதான் வந்து உட்காந்தானா பாத்துக்கோவேன். கடைசியா ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தன் வந்தா, சரி சாப்பிட்டுதான் ஏதோ கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா அது சரியான குடிகார கபோதி. ஐயோ, குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்.
அவன் என்ன வறுத்துருவன்றான், உப்பு மிளகாத்தூள் போட்டுருவன்றான். எல்லாமே என்ன திங்கவில தான் இருக்காங்க தவிர எனக்கு திங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன விலை சொன்னாலும் சரி, இந்த கிளியை நான் வாங்கிக் கொள்கிறேன். என் கிளி எந்த சூழ்நிலையிலும் போய் பேசாது, உண்மையே பேசும். அதை நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களை நம்பிதான் என் கிளியை நான் ஒப்படைக்கிறேன். பணியாளர்களே, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். இது என் அன்பு கிளி. இது இந்த மாளிகையில் எங்கு வேணாலும் பறக்கலாம், என்ன உணவு வேணாலும் உண்ணலாம். இதை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது. இது என்னுடைய அறையில் என்னுடனே இருக்கும். இதை பத்திரமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சாரா, உனக்கு பிறகு இந்த கிளியை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஆகையால் இந்த கிளி நம் அறையிலே இருக்கட்டும். எனக்கு பிறகு உன்னைதான் என் கணவர் அதிகமாக நேசிக்கிறாரா? ஒரு கிளியை போய் அவர் நேசிக்கிறாரா? சிரிப்பாக வருகிறது எனக்கு. என் கணவனின் செல்வத்திலிருந்து 10% எடுத்து இந்த யமன் தேசத்தில் உள்ள மக்களுக்கு கொடுத்தால் அவர்கள் பல ஆண்டுகள் உட்கார்ந்து உண்ணக்கூடிய அளவு இவனிடம் செல்வம் இருக்கிறது. இவன் ஒருவனுக்கு இவ்வளவு செல்வமா? இவனிடம் சண்டையிட்டோ ஏமாற்றியோ இவனுடைய செல்வத்தை நாம் கைப்பற்ற முடியாது. இவனுடைய பெரிய பலகீனம் என்னவென்றால் அன்புக்கு இவன் அடிமை. அதை வைத்தே இவனை வீழ்த்த வேண்டும். நான் சில சூழ்ச்சிகள் செய்ய நேரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அதற்கான நேரம் வரும்பொழுது அவனை நான் வீழ்த்துவேன். வீடு திரும்பிய ஷம்ஷுதீன் தன் கிளியை கொஞ்சிக் கொண்டே இன்று என்ன நடந்தது என்று எதர்ச்சியாக கேட்டார். கிளி நடந்தவற்றை அனைத்தையும் தன் எஜமானரிடம் சொன்னது. இதை கேட்டவுடன் ஷம்ஷுதீன், சாரா, நான் உன்னை எந்த அளவு நேசித்தேன். நீ கேட்டிருந்தால் மொத்த செல்வத்தையும் நான் உனக்கு கொடுத்திருப்பேன். நீ எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறாயா? இந்த கிளி பொய் உரைக்கிறது. இந்த கிளி சொல்வதை கேட்டு என்னை நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? மனவேதனையுடன் கிளம்பிய ஷம்ஷுதீன் அன்று இரவு முழுவதும் தன் வீட்டுக்கு திரும்பவில்லை. இதை சாதாரண கிளி என்று நான் தப்பு கணக்கு போட்டுவிட்டேன். இன்று இரவு இந்த கிளிக்கு நாம் யார் என்று காட்டுவோம். அப்பொழுது சாரா ஒரு சூழ்ச்சி செய்தாள். தன் பணியாளர்களின் உதவியுடன் கிளியின் மேல் சொட்டு சொட்டாக தண்ணீரை ஊற்ற சொன்னாள். விளக்கை அணைத்து போட சொன்னாள். பிறகு மேல் தளத்தில் இருந்து இடி இடிப்பது போல் சத்தத்தை ஏற்படுத்த சொன்னாள். இது இரவு முழுவதும் நீடித்தது. விடியற்காலையில் ஷம்ஷுதீன் வீடு திரும்பினார். இந்த உலகத்துல யாரை நம்புறது, யாரை நம்பாம இருக்கிறதுனே தெரியல டிங்கோ. நான் திட்டிட்டு போயிட்ட பிறகு என் மனைவி ஏதாவது வருத்தப்பட்டாளா? நேற்று இரவு முழுவதும் இடி மின்னல் மழை பெஞ்சனால நான் எதையுமே பார்க்கல. என் மனைவி நீ போய் சொல்றேன்னு சொல்லும் போது நான் அவளை நம்பாம ஒன்னு நம்பணும் பாரு. நேற்று இரவு மழையும் பெய்யல, இடியும் அடிக்கல, மின்னல் அடிக்கல. நீ என்கிட்டயே போய் சொல்றியா? கோபத்துடன் ஷம்ஷுதீன் கிளியை அடிக்க கிளி கீழே விழுந்து உயிருக்காக போராடி கொண்டிருந்தது. அப்போது ஒரு பணியாளர் நடந்ததை ஷம்ஷுதீனிடம் கூற கண்ணீருடன் கிளிக்கு அருகே அவள் சென்றார். எஜமானரே, இறைவன் மீது ஆணையாக நான் உங்களிடம் உண்மையை மட்டுமே உரைத்தேன். நான் அவசரப்பட்டு விட்டேன் டிங்கு. நான் உனக்கு அநீதி இழைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. கிளி சற்று நேரத்தில் இறந்தது. இப்பொழுது சொல்லுங்கள் அமைச்சரே, அந்த ஷம்ஷுதீன் செய்த அதே தவறை நான் செய்ய வேண்டுமா? அது சாதாரண கிளியின் உயிரே. ஆனா இங்கோ விலை மதிப்பற்ற மன்னரின் உயிரே. உங்களை பாதுகாப்பது என் கடமை. நான் உங்களை பாதுகாக்க தவறினால் ஷாம் தேச மன்னர் தன் அமைச்சருக்கு கொடுத்த தண்டனை போல் நீங்கள் எனக்கு கொடுங்கள்.